பிராக்டிஸ், மூணாவது பிராக்டிஸ் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா மாயாஜால உறவுகள். சரியா? ஸோ இந்த மாயாஜால உறவுகள் வந்து என்ன, எப்படி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஹ், அதுக்கு முன்னாடி நம்ம அந்த பிராக்டிஸ் அப்படிங்கறத வந்து தொடர்ந்து தொடர்ந்து வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நம்ம அந்த நன்றி உணர்வு அப்படிங்கறது எவ்வளவு அதிகமா நம்ம அட்ராக்ட் பண்றோமோ அப்பதான் வந்து நமக்கு ஆம், ஆஹ், ஆஹ், அந்த பிளெஸிங்ஸ் வந்து அதிகமா கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோம். அதுல வந்து தினம் அந்த 10 கிராட்டிடியூட் லிஸ்ட் எழுதணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். ஸோ அந்த கிராட்டிடியூட் லிஸ்ட்டோட தான் வந்து நம்ம செஷனை வந்து எழுதிட்டு தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒவ்வொரு நம்ம அந்த மார்னிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அந்த டேவே வந்து ரொம்ப ரொம்ப பாசிட்டிவா ஸ்டார்ட் ஆகணும், பிளெஸிங்ஸோட ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 10 கிராட்டிடியூட் லிஸ்ட் அப்படிங்கிறது வந்து எழுதணும் அப்படிங்கிறது வந்து மிக முக்கியம் அப்படின்னு வந்து சொல்றாங்க ரவுண்டா பைரன். அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த தினம் அதை வந்து நான் அதுக்கு நான் ஹிண்ட்ஸ் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு 2 மினிட்ஸ் டைம் ஆகும். ஸோ வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த டைரி, அந்த கோல்டன் டைரி வச்சிருந்தீங்க அப்படின்னு இதுக்கு வந்து நம்ம கோல்டன் டைரின்னு சொல்றோம். ஏன்னா நம்ம பிளஸிங்ஸை கவுண்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் அதுல வந்து எழுதிட்டு இருக்கோம். அதுக்கு வந்து நம்ம கோல்டன் டைரி அப்படின்னு வந்து சொல்றோம். ஸோ அந்த கோல்டன் டைரியில வந்து நம்ம அதை வந்து எழுதணும். சரிங்களா? ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன 10 லிஸ்ட் எழுதலாம் அப்படின்னா நம்ம வியாபாரம், தொழில், நம்ம வருமானம் பண்றதுக்கு செஞ்சுட்டு இருக்கிற விஷயங்கள், வேலை, இது மாதிரி எதுவா இருந்தாலும் அதை பத்தி வந்து நம்ம எழுத போறோம். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஸோ வந்து இப்ப நான் நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்பி லைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைட் ஷோரூம், எல்இடி லைட் ஷோரூம் வச்சுட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு அதுக்கு அது அந்த அந்த வியாபாரத்து மேல எனக்கு வந்து அந்த நன்றி உணர்வு அப்படிங்கிறது ஒன்று இருக்கணும். ஸோ அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை வந்து நான் இப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா, நான் எல்பி லைட் வியாபாரம் செய்து கொண்டு இருப்பது குறித்து நன்றியுடையவனாக இருக்கிறேன். சரியா? ஸோ வந்து ஏன் நன்றி உணர்வோட இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஹம், முதல்ல வந்து எனக்கு தனியா ஒரு வியாபாரம், நான் வியாபாரம் அப்படின்னு முதல்ல ஸ்டார்ட் பண்ணப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து என்னால ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் எனக்கு வந்து அந்த நான் லைட் வியாபாரம் பண்றேன் அப்படின்னு அடையாளம் காமிச்சது வந்து அது. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அதுக்காக எனக்கு நன்றி நன்றி நன்றி. அஹ், ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அந்த லைட் வியாபாரத்தினால நான் நிறைய கஸ்டமர் அடைஞ்சிருக்கேன். சரியா? ஸோ அதனால நான் நிறைய கஸ்டமர் அடைந்தது குறித்து நன்றியுடனாக இருக்கிறேன். ஸோ அதனால தான் எனக்கு வியாபாரம் நல்லா நடந்துட்டு இருக்கு. ஸோ நன்றி நன்றி நன்றி. ஸோ மூணாவது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நல்ல வியாபாரத்துல சப்ளையர்கள், நல்ல சப்ளையர்ஸ் வந்து இருக்காங்க. நான் கேட்கும்போது அதை சரியான நேரத்தில் அனுப்பிச்சு வைக்கிறாங்க, கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு வந்து நான் நன்றி சொல்ல ஆம், இது பண்ணிட்டு இருக்கேன். அவங்களுக்கு வந்து நன்றி நன்றி நன்றி. ஸோ வந்து நான் ஒரு வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து அதுக்கு ஒரு இடம் தேவை. அதுக்கு வந்து அந்த இடத்த கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்தோட ஓனர் இருக்கார். சரியா? ஸோ அவருக்கு வந்து நான் ஒரு கட்டாயம் நன்றி சொல்லி ஆகணும். ஸோ வந்து அவனுக்கு வந்து நன்றி 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 நன்றி. சரியா? ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த வியாபாரம் வந்து நான் அந்த கட்டடங்கள் இருந்தா மட்டும் பத்தாது. சரியா? அதை வந்து அமைச்சு கொடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா, டிசைன் பண்ணி அமைச்சு கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்கிடெக்ட். சரியா? ஸோ அந்த ஆர்கிடெக்டுக்கு நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். அந்த ஆர்கிடெக்டுக்கு வந்து எனக்கு நன்றி சொல்லணும். ஸோ நன்றி 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 நன்றி. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது மட்டும் இல்லை, ஏன்னா சப்போர்ட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை ஆரம்பிக்கும் போது சில தேவைகள், பண தேவைகள் இருக்கும். அதுக்காக அந்த டைம்ல எனக்கு வந்து அந்த பணத்தை கொடுத்து உதவுன சில நட்புகளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நன்றி 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 நன்றி. ஸோ அப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம அது போக நமக்கு பேங்கோட சப்போர்ட் வேணும். ஸோ ஒரு அக்கௌண்ட் வேணும், அந்த பேங்க் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பேங்க்குக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா நன்றி 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 நன்றி. இது போக வந்து கவர்மெண்டோட சப்போர்ட்டும் நமக்கு தேவைப்படும். ஸோ அந்த கவர்மெண்ட்டுக்கும் நன்றி நன்றி நன்றி. ஸோ காலையில போயிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அந்த இதை வந்து நான் சுத்தமா வச்சுட்டு இருக்கணும். ரைட்? ஸோ வந்து பாத்தீங்கன்னா அதுக்காக ஒரு ஸ்வீப்பர் வந்து டெய்லி கிளீன் பண்ணி கொடுத்துட்டு போறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நன்றி 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 நன்றி. ரைட்? ஸோ வந்து பாத்தீங்கன்னா இப்படி நம்ம தினம் ஒரு 10 விஷயங்களுக்காக அந்த நன்றி உணர்வை வச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா அது வந்து நமக்கு பிளெஸ்ஸிங்கா பல மடங்கு திரும்பி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இந்த லிஸ்ட் அப்படிங்கிறது நம்ம ஒரு 2 நிமிஷம் எடுத்துட்டு தினம் அதை வந்து நம்ம எழுத போறோம். சரிங்களா? தினம் ஒரு என்ன எழுத போறோம் அப்படிங்கறத வந்து நான் உங்களுக்கு வந்து நான் சொல்லிடுறேன். ரைட்? ஸோ நீங்க டைரி வச்சுட்டு அதை எழுத வேணும், எழுதணும், அவ்வளவுதான். சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே, எல்லாம் எழுதிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் நீங்க ப்ரிப்பேர்டா இல்லைனாலும் நாளைக்கு வந்து நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இதை எழுத ஆரம்பிச்சிடலாம். ரைட்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாயாஜால உறவுகள், சரிங்களா? இப்போ வந்து நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க.
இந்த பூமியில வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. நீங்க ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் இருக்கீங்க. கற்பனை பண்ணி பாருங்க. சரியா? சோ வந்து உங்களுக்கு உங்க உங்க எப்படி இருப்பீங்க? ரைட்? சோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே செய்யறதுக்கு ஒரு விருப்பமே இருக்காது. சரியா? சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட பேசுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. சரியா? சோ எந்த ஒரு காரியம் செய்யறதுக்கு எந்த விதமான விருப்பம் இருக்காது. எந்த விஷயமே வந்து உங்களால யோசனை கூட பண்ண முடியாது. சரியா? சோ அப்படியே வந்து நாம ஒரு பூச்சி, புழு மாரி வந்து தான் வாழ்ந்துட்டு இருப்போம். ரைட்? சோ வந்து பார்த்தீங்கன்னா, இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு தங்கம் அப்படிங்கிறது போட்டுக்கிறதுக்கு வந்து நமக்கு ஒரு ஆர்வம் வருமா? சரியா? ஏன் அத போட்டுக்கணும்? இந்த வைரம், வைடூரியம் இப்படி பல விஷயங்கள் வந்து இருக்கு. இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு 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 பொருட்டா தோணுமா? அப்படின்னு பார்த்தா தோணாது. சரியா? அப்புறம் ஒரு ஒரு மியூசிக் இளையராஜா மியூசிக் கேட்கலாம். ஒரு ஒரு வெஸ்டர்ன் மியூசிக் கேட்கலாம். அப்படிங்கிறது வந்து நமக்கு அப்படி ஒரு எண்ணம் வந்திருக்குமா? அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்திருக்க வாய்ப்பே இல்ல. சரியா? ஸோ வீடு, வீடு, இடம் நமக்குன்னு இந்த இடத்துல ஒரு வீடு வேணும். ஸோ அந்த வீடு கட்டிட்டு ஒரு பெரிய ஆர்க்கிடெக்ட் வச்சு நம்ம டிசைன் பண்ணணும். இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கற்பனைலாம் நமக்கு வந்திருக்குமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல. சரியா? ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அப்படி தனியா இருக்கோம் அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அந்த ஒரு மீனிங்கே இருக்காது. சரியா? ஸோ வந்து நம்ம லைஃப்ல வாழ்றதுக்கு ஒரு மீனிங்கே இருக்காது. ரைட்? ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம லைஃப் மீனிங்ஃபுல்லா எங்க மாறுது அப்படின்னு வந்து பார்க்குறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நாம இன்னொருத்தரோட கம்யூனிகேட் பண்ணும்போது, நம்ம சேர்ந்து இருக்கும்போது, அந்த உறவுகள் மூலமா தான் வந்து பார்த்தீங்கன்னா, லைஃப் வந்து ஒரு மீனிங்ஃபுல்லா மாறுது. சரியா? அந்த உறவுகளுக்காக தான் மிச்ச அத்தன விஷயங்களுமே வந்து நம்ம நடந்துட்டு இருக்கு. ரைட்? ஸோ நீங்க யோசனை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த உறவுகள் இல்ல அப்படின்னா, நமக்கு மற்ற விஷயங்கள்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது. சரியா? ஸோ, ஆம். ஸோ மற்ற அந்த உறவுகள்ட்ட இருக்கிற இருக்கிற ஆம், அ, தொடர்பும், அப்புறம் அதுல வர்ற அ, அனுபவம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா, வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தையும், ஒரு குறிக்கோளையும் வந்து நமக்கு குடுத்துட்டு இருக்குங்க. சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா, சரி. அப்புறம் நம்ம கனவு வாழ்க்கைக்கு ஒரு தாக்கத்த உருவாக்குறதே வந்து பாத்தீங்க அப்படின்னா, அந்த உறவுகள் தான் வந்து பாத்தீங்கன்னா, அந்த கனவு வாழ்க்கைக்கு ஒரு தாக்கத்தையே வந்து உருவாக்குது. ரைட்? ஸோ எப்படி அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு, இப்ப நீங்க உங்க குழந்தை இருக்காங்க, பசங்க இருக்காங்க. அவங்க என்னவா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க முதல்ல அவங்க மைண்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்க மைண்டுக்கு வந்திருக்கும். அவங்கள என்னவா ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் முடிவு பண்ணியிருப்பீங்க. ரைட்? ஸோ அவங்க என்னவா ஆக்கணும் அப்படிங்கிறதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, உங்க கவனம் அதுல எல்லாம் இருந்துட்டு இருக்கும். சரியா? ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்க பையன் டாக்டர் ஆகணும் அப்படி முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, அவன் டாக்டர் ஆகணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டு, அதுக்கு உண்டான வேலைய நீங்க எப்போ முடிவு பண்ணீங்களோ, அப்ப இருந்து அதுக்கு உண்டான வேலை நடந்துட்டே இருக்கும். அவங்க வந்து அந்த ப அ அந்த ஸ்கூல்ல படிக்கும்போது அதுக்கு தகுந்த மாரி எஜுகேஷன், அதுக்கப்புறம் ஹையர் எஜுகேஷன் அது மாரி குடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த அந்த எந்த காலேஜ்ல வந்து இது பண்ணணும், அத குவாலிஃபை பண்றதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும். இது அவ்வளவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நம்ம அந்த குறிக்கோளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த உறவுகளுக்காக தான் வந்து ஒரு குறிக்கோளே நமக்கு வந்து வரும். சரியா? ஸோ வந்து நம்ம ஃபேமிலிய நல்லா வச்சுக்கணும். சொசைட்டில நம்ம நல்லா நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது அந்த தாக்கம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அதிகமா சம்பாரிக்கணும், நம்ம ஓடணும், இன்னும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த உறவுகள்ல இருந்து தாங்க ஸ்டார்ட் ஆகுது. சரியா? அப்படி ஒவ்வொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சாதனையும் அச்சீவ்மென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, காரணம் இந்த உறவுகள்ல தான் வந்து நமக்கு வந்து அ அ ஸ்டார்ட் ஆகுது. சரியா? ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த நன்றி இந்த அந்த 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 உறவுகளுக்கும், நம்ம சாதனைகளுக்கும் உள்ள கேப், பிரிட்ஜ் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நன்றி உணர்வு. சரிங்களா? ஸோ இந்த நன்றி உணர்வு வந்து யார் அதிகமா வச்சுட்டு இருக்காங்களோ, இத வந்து அவங்க கற்பனை பண்றது மட்டும் இல்லாம, அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, சக்சஸ்ஃபுல்லாவும் இருக்கிறாங்க. அதான் வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, அம் ஸோ அந்த அந்த நன்றி உணர்வு அப்படிங்கிற விஷயம் தான் வந்து ஒரு மீடியாவா இருக்கு. சரியா? நம்ம ந ந நம்மளோட சக்சஸுக்கும், நம்ம எண்ணங்களுக்கும் உள்ள அ மீடியா அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த நன்றி உணர்வு அப்படிங்கிற விஷயங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மீடியாவா வந்து இருந்து நமக்கு அந்த சக்சஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. இந்த இந்த உறவுகள் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு அதுக்கு வந்து உதவி பண்ணிட்டு இருக்கு. ரைட்? ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ம் ஓகே. ஸோ இந்த நன்றி உணர்வு யார் அதிகமா வச்சுட்டு இருக்காங்களோ சரிங்களா? அந்த நன்றி உணர்வ வழக்கமா அவங்க லைஃப்ல வச்சுட்டு இருக்காங்களோ, அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 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 க்ளோஸான ரிலேஷன்ஷிப்ல தான் இருந்துட்டு இருக்காங்க. எல்லாத்தோடையும் நல்லா பழகுவாங்க, பேசுவாங்க. சரியா? அ ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா வச்சுட்டு இருப்பாங்க. எல்லாத்து கூடயும் அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா வச்சுட்டு இருக்கிறவங்க, நார்மலாவே ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, சில ஆய்வுகள்லாம் வந்து நமக்கு அ சொல்லுதுங்க. ஸோ அவங்க ரிலேஷன்ஷிப் குடும்பத்தோட வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கும். சரியா? குடும்பத்த அவ்வளோ நேசிப்பாங்க.
அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க நண்பர்களை அவ்வளவு நேசிப்பாங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு ஆய்வுகள் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ நார்மலா அப்படி குடும்பத்தை அதிகமா நேசிக்கிறவங்க, ஃப்ரெண்ட்ஸ்ல அதிகமா நேசிக்கிறவங்க, எல்லாத்தையுமே அதிகமா நேசிக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா தான் இருப்பாங்க அப்படிங்கிறது வந்து இந்த ஆய்வுகள் வந்து சொல்றாங்க. ரைட். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆம், அந்த அந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற அந்த அற்புதமான விஷயம் எங்க கெட்டு போகுது அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, பிளஸிங்ஸ் நம்ம எங்க தடுத்து நிறுத்துறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, எப்ப நாம ஒரு குறை அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து நம்ம சொல்ல ஆரம்பிக்கிறோமோ, அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பிளஸிங்ஸ் வந்து ஸ்டாப் ஆயிருது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? சோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா, நீங்க யாரோ ஒருத்தர் வந்து ஒரு குறை சொல்றீங்க அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்க, குறை சொல்றீங்க அப்படின்னு குறை அப்படிங்கிறது நினைச்சிட்டீங்க அப்படின்னாலே, நீங்க அன்னைக்கு உண்டான பிளஸிங்ஸை வந்து தடுத்து நிறுத்துறீங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? சோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம எண்ணங்களால அப்படி நினைச்சா கூட அது வந்து நமக்கு இன்னைக்கு கிடைக்க வேண்டிய பிளஸிங் கிடைக்காது அப்படிங்கிறாங்க. சோ வார்த்தைகளால சொல்லிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இன்னும் வந்து நீங்க எனக்கு இது வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு நில்லு. இன்னைக்கு வர வேண்டிய ஒரு 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 பணம் வர வேண்டி இருக்கு அப்படின்னா, அது வேண்டாம் அப்படின்னு நாம நாம சொல்ற மாதிரி. சரியா? ஒருத்தர் குறை சொல்றோம் அப்படின்னா, அது எனக்கு வேண்டாம். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் நடக்கணும். அது அது வந்து தள்ளி போகுது, லேட் ஆகுது, அல்லது ஒரு ப்ராப்ளமா வருது அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு குறை சொல்றோம், ஒரு இது சொல்றோம் அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா, அது வந்து நாம தடுத்து நிறுத்துறோமாம். நாமளே நம்ம தடுத்து நிறுத்திக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த உறவு முறைகள்ல நம்ம நம்ம கணவன் மனைவி சரியா ஸ்டார்டிங் அங்கதான் ஸ்டார்ட் ஆகும். சரியா? சோ வந்து நம்ம அந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன அந்த அந்த ஊடல்லாம் வரணும், அப்பதான் வந்து அந்த கூடல்லாம் இருக்கும், சந்தோஷமா இருக்கும் அப்படின்லாம் வந்து நம்ம பார்ப்போம். பட் வந்து பாத்தீங்கன்னா அந்த குறை சொல்றது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்ப பார்த்தாலும் கணவன் இதை பண்றது ஒரு குறை சொல்றதும், கணவன் வந்து மனைவி ஏதோ ஒரு குறை சொல்லிட்டே இருக்கிறதும் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அவங்க அந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஆம், ஆம், ஆஹ், எப்படி சொல்றது, அந்த நெகட்டிவான விஷயங்களை தான் நம்ம வந்து அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு தடவை நம்ம அவங்ககிட்ட குறை சொல்லிட்டோம், அவங்கள திட்டிட்டோம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, அதை சரி பண்ணணும் அப்படின்னா 10 பிளெஸிங்ஸை நம்ம கவுண்ட் பண்ணணுமா. சரியா? சோ 10 நல்ல விஷயங்கள், நன்றி உணர்வு நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் அந்த ரிலேஷன்ஷிப் மீண்டும் சரியாகுமா. சரியா? சோ அப்ப நீங்க ஒரு தடவை திட்டிட்டீங்க, ஒரு தடவை வந்து ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் பண்றீங்க, குறை சொல்றீங்க அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, நாம அவங்க அவங்க வந்து அவங்க மேல இருக்கிற அந்த 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 அன்பு, அந்த விஷயங்கள் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நான் எனக்கு இது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை தள்ளி தள்ளி வைக்கிறோம் அப்படின்னு அர்த்தமா. ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நிறைய திருமணங்கள்லாம் நடக்குது, மேரேஜ் நடந்துட்டு இருக்கு. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம நம்ம தமிழ்நாட்டில் முதல்ல வெளிநாட்டுல நிறைய நடந்துட்டு இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் அதிகமா இருக்குன்னு சொன்னாங்க, தமிழ்நாட்டில் அதிகமா இருக்கு, நம்ம ஊருக்கும் வந்துருச்சு. சரியா? மேரேஜ் நடக்குது, சில நாள்லயே வந்து பாத்தீங்கன்னா அது டைவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ரைட்? ஸோ அதுல என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த அன்பு பரிமாறிக்கிறதுக்கு விட அந்த குறைகள், குற்றம் வந்து அதிகமா வந்து நம்ம ஒருத்தர் அவங்கள பார்த்து அதை வந்து நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னால என்ன ஆகும் அப்படின்னா, அது வந்து நம்ம அதுக்கு வேண்டாம் அப்படின்னு நம்ம தடுக்கிறோமா. சரியா? ஸோ அந்த 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 பணமாகட்டும், ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், சரியா? அந்த விஷயங்களை வந்து நான் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நம்ம தடுத்து நிறுத்துறோமா. சரியா? ஸோ அதை சரி பண்றதுக்கு ஒவ்வொரு குறைக்கும் 10 பிளஸிங்ஸ் கவுண்ட் பண்ணணுமா. அப்பதான் அந்த நியூட்ரல். அதுக்கப்புறம் நீங்க பிளஸிங்ஸ் கவுண்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்ன ஆகும், அவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து சரியாகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வந்து நம்ம ஹெல்த் எப்படி சரி பண்ணிக்க முடியுமோ, ரிலேஷன்ஷிப் இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணி சரி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது தான் நல்ல விஷயம். சரிங்களா? ஸோ அதைத்தான் வந்து நம்ம இந்த மார்னிங் மார்வெல்ல வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா பார்த்துட்டு இருக்கோம். ரைட். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ அந்த அந்த ரிலேஷன்ஷிப் வந்து தழைத்தோங்கிறதுக்காக ரொம்ப பிரமாதமா வரணும் அப்படிங்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த நன்றி உணர்வு. சரியா? ஸோ அந்த நன்றி உணர்வு நம்ம லைஃப்ல ரொம்ப மகிழ்ச்சியான விஷயங்களை வந்து வேணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த நன்றி உணர்வு தான் வந்து நமக்கு அதிகமா நம்ம கொடுக்கணும். சரியா? ஸோ அபரிமிதமான ஒரு மகிழ்ச்சி வேணும், சந்தோஷம் வேணும், பணம் வேணும். ஸோ மாயாஜாலமா நமக்கு எல்லா விஷயங்களும் நடக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த நன்றி உணர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம நம்ம அந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து நம்ம காமிச்சோம், ஒவ்வொரு விஷயத்திலையும் பார்த்தோம், அதை உணர்ந்தோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து மாயாஜாலமா அந்த உறவுகள் மாறும் அப்படிங்கிறது வந்து இந்த புக்ல வந்து சொல்லியிருக்காங்க. ரைட்? ஸோ உறவுகள் மட்டும் அப்படி பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா உறவுகள் மட்டும் அப்படி மாறுறது இல்லைங்க. சரியா? நீங்க வந்து மாறுறீங்க. சரியா? ஸோ நீங்க உங்களோட உங்களோட எண்ணங்கள், உங்களோட ஆக்ஷன் எல்லாமே வந்து மாறுது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்க மனநிலை முதல்ல வந்து மாறுது. சரியா? ஸோ வந்து அந்த குற்றம் சொல்லக்கூடாது அப்படிங்கிறது மாதிரி நம்ம அந்த நன்றியுணர்வு வச்சுக்கணும்
அப்படிங்கிற அந்த அந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து அந்த மனநிலை வரும்போது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அந்த நன்றி உணர்வுனால வந்து பாத்தீங்கன்னா அந்த பொறுமை அப்படிங்கிற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 அதிகமா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடுத்தது வந்து அந்த பரிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாகும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த அக்கறை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாகும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ வந்து அந்த நன்றி உணர்வு கொடுக்கறது மூலம் நீங்க அவங்க அடுத்தவங்களோட ரிலேஷன்ஷிப்பை நீங்க ஆம், 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 நீங்க அதை அதை அடுத்தவங்களோட ரிலேஷன்ஷிப்பை வந்து டைட்டா வச்சுக்கிறது மட்டும் இல்லாம உங்களோட குணத்தையும் வந்து நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா மாத்துறீங்க அப்படின்னு சொல்றாங்க. ரைட்? ஓகே. ஓகே. ஸோ வந்து உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆம், ஆம், நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, நியர் அண்ட் டியரஸ்ட் நிறைய இருக்காங்க. ரைட்? பட் வந்து பாத்தீங்கன்னா சில பேரை யாரோ ஒருத்தர் நம்ம பாக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன காரணம்னு தெரியாது, அவங்களுக்கு நமக்கு பிடிக்காது. சரியா? ஸோ ஏன் பிடிக்காது அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா காரணமே தேவையில்லை. என்னமோ பிடிக்காது. சரியா? அவங்க பேசுறது பிடிக்காது, அல்லது வந்து பாத்தீங்கன்னா அவங்க அவங்க செய்யற விஷயங்கள் வந்து எதுவும் பிடிக்காது, அல்லது என்ன காரணமே தெரியாது, அவனை பிடிக்காது. அப்படி இருக்காங்களா? உங்களுக்கு யாராச்சும் இருக்காங்களா? இருப்பாங்க. சரியா? ஸோ கட்டாயம் வந்து ஒ வ நம்ம பல பேர்ட்ட பழகிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சில சில விஷயங்கள் வந்து அப்படிதான் அ இருக்கும். சரியா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஓகே. அம் அ இருப்பாங்க அப்படி. ரைட்? என்ன காரணம்னே தெரியாது. அவங்க நிறமா, அவங்க பேசுறதா, அல்லது வந்து முதல்லயே நமக்கு யாராச்சும் அவங்கள பத்தி அம் அ ஏதாச்சும் தவறா சொல்லியிருந்ததா, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல அவங்க யாரையாச்சும் திட்டியிருக்கலாம், அல்லது வந்து அவங்க அவங்க ஏதாச்சும் வந்து பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த விஷயமா, அப்படி என்ன காரணமே வந்து நமக்கு தெரியாது. சரியா? ஆனா அவங்கள நமக்கு பிடிக்காது. சரியா? ஸோ அப்படி 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 வந்து இருந்துட்டு இருக்கும். ரைட்? ஸோ வந்து நீங்க அவர பார்த்தாலே நீங்க அவர்ட்ட பேசணும்னு நமக்கு தோணாது. சரியா? அ எப்படி சொல்றது? ஒரு ஒரு மாதிரியான ஃபீலிங் இருக்கும். அன்கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீலிங் இருக்கும். "ஐயய்யோ! இவரா?" அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ரைட். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருக்கு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 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 ரூ. 50,000 பணம் நீங்க வந்து அ இன்னைக்கு குடுக்கணும். ஆனா 2 நாள் கழிச்சு தான் உங்களுக்கு வரும். சரியா? ஆனா இப்போ இன்னைக்கு நீங்க கட்டி ஆகணும். அந்த பணம் உங்களுக்கு தேவை. சரியா? ஸோ சில ஃப்ரெண்ட்ஸ்ட்ட சில பேர்ட்ட கேட்குறீங்க. அவங்க சூழ்நிலை அவங்கனாலயும் குடுக்க முடியல. சரியா? ஸோ அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, எதேர்ச்சையா அந்த நபர் வந்து வரார். சரியா? ஸோ வந்து அவர் உங்ககிட்ட வந்து பார்த்துட்டு கேட்கிறாரு, "ஏன் இப்படி இருக்கீங்க? என்ன விஷயம்?" அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு சொல்லணும்னு கூட தோணல. இருந்தாலும் சொல்றீங்க. ஒரு சின்ன பிரச்சனையா இருக்கு. இது மாரி 2 நாள்ல பணம் வந்துட்டு இன்னைக்கு நான் கட்டியே ஆகணும். என்ன பண்றதுன்னு தெரியல. ரூ. 50,000 அ வழக்கமா எனக்கு சப்போர்ட் பண்ற அவங்ககிட்டயும் இன்னைக்கு வந்து இல்ல. என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படின்னு வந்து சொல்றாங்க. உடனே அவர் என்ன சொல்றாரு, "அ ஓகே. என்கிட்ட என் கையில இருக்கு. இந்தாங்க" அப்படின்னு சொல்லிட்டு ரூ. 50,000 எடுத்து வந்து குடுக்குறாரு. எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 2 நாள்ல வந்துரும்ன்னு சொல்றீங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு திங்கட்கிழமை. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த வாரம் திங்கட்கிழமை தான் இந்த பணம் எனக்கு தேவைப்படுது. அதுவரைக்கும் சும்மா தான் வச்சுட்டு இருக்க போறேன். சரியா? அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, 2 நாள்ல வந்துரும்ன்னு சொல்றீங்க. 2 நாள் இல்ல, 3 நாள் கழிச்சு குடுங்க. அல்லது வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை அன்னைக்குள்ள எனக்கு குடுத்தா போதும். அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூ. 50,000 உங்ககிட்ட குடுத்துட்டு போயிடுறாரு. சரியா? ஸோ, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவரு மேல இருந்த அந்த விஷயங்கள் நீங்க எப்படி உணர்வீங்க? அவர எப்படி உணர்வீங்க? எப்படி உணர்வீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அம் அம் எப்படி சொல்றது? அந்த 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 சிச்சுவேஷன்ல சரி, அந்த டைம்லி ஹெல்ப் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க இல்லையா? அந்த உங்களுக்கு உங்களுக்கு அந்த தேவை அப்படிங்கிற இடத்துல வந்து அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு? உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. இதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் மேல இருந்த இமேஜ் ஏன் அவர்ட்ட அப்படி இருந்தோம்? அப்படிங்கிற விஷயங்கள்லாம் என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலா வந்து மாறி இருக்கும். சரியா? ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆம் ஓகே. டோட்டலா வந்து மாறி இருக்கும். ரைட்? ஸோ இப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஒரு நபர வந்து நம்ம அம் அம் அ ஏதோ ஒரு காரணத்துக்காக வெறுக்கிறோம், அல்லது குறை கூறுறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம நம்ம லைஃப்க்கே ஒரு தீங்கு விளைவிச்சுக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ரைட்? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஈர்ப்பு விதியின் பிரகாரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம என்ன குடுக்குறோமோ, அதான் நமக்கு திரும்பி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? பட் வந்து பார்த்தீங்கன்னா, அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா, யாருகிட்ட அந்த ரிலேஷன்ஷிப்ல மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, யாருகிட்டயும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குறை கூறுறதோ, அல்லது வந்து அவங்கள வந்து இழிவா பார்க்கிறதோ, அப்படிதான் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா, நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நமக்கு வர்ற பிளெஸ்ஸிங்ஸ நாம தடுத்து நிறுத்திடுறோம். நம்ம லைஃப்க்கே வந்து பார்த்தீங்கன்னா, வாழ்க்கைக்கே தீங்கு விளைவிச்சுக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ரைட்? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஸோ வந்து அந்த 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 மாயாஜாலமா நம்ம லைஃப் வந்து மாறுறதுக்கு, அந்த ரிலேஷன்ஷிப் மாறுறதுக்கும் ஒரே விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நன்றி உணர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நன்றி உணர்வு அம் அம் இப்போ உங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் எல்லாம் இருக்காங்க. இப்ப நம்ம கிட்ட வந்து ஏதாச்சும் குறை இருக்கா?
அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியாது. சரியா? ஸோ வந்து பார்க்குறவங்க நம்ம பழகிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் வந்து நமக்கு தெரியும். சரியா? ஸோ இப்போ வந்து உங்களோட உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் அவங்கெல்லாம் வந்து சொல்றாங்க. சரியா? உங்ககிட்ட அந்த சில குறைகள் இருக்கு. அதெல்லாம் இருந்தா கூட அவங்கெல்லாம் உங்ககிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்ககிட்ட இருக்கிற அந்த நிறை, குறை அம் அம் அ இதையெல்லாம் பார்க்காம நான் வந்து அல்லது இந்த நிறை குறைகள்லாம் என்ன இருக்கோ அதை அப்படியே ஏத்துக்கிட்டு உன்னை நான் நேசிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. சரியா? ஸோ நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட நம்மளோட உணர்வுகள் அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நிறை குறை நிறைய விஷயங்கள் இருக்குதான் செய்யும். அதை வந்து அப்படியே ஏத்துக்கிட்டு நம்ம வந்து அவங்ககிட்ட பழகுறோம், அந்த ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறோம் அப்படிங்கிறது தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பிளெஸிங்ஸ், நன்றி உணர்வு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ரைட்? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நன்றி உணர்வு வந்து நமக்கு எங்க இருந்து வரும், எப்படி வரும்? உதாரணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆம், நம்ம அம்மாட்ட சொல்லலாம். சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா அதாவது அந்த அந்த எப்படி சொல்றது, அந்த நிறை குறை இதெல்லாம் வந்து எது இருந்தாலும் அப்படியே நம்ம நேசிக்கிறது, அந்த 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 லவ்ல எந்த விதமான குறையும் இல்லாம இருக்கிறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்சிடென்ட் சொல்லலாம். என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆம், இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சரியா, எங்க லைஃப்ல நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, ஸ்கூல்ல என் பையன் வந்து சஸ்வத் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்காரு. அவர்கிட்ட இருந்து வந்து அவங்க டீச்சர் அவர் சார்ட்ட இருந்து ஒரு இது வந்துச்சு. சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் குறும்பு பண்ணிட்டே இருக்கான். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹேர் கட் பண்ணல. சரியா? ஸோ அவனுக்கு வந்து எனக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி இப்படி ஹேர் கட் வேணும். ஸ்கூல்ல ஒரு டிசிப்ளின் இருக்கு, இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? பட் வந்து அவன் இப்படி கேட்கறானே அப்படின்னு சொல்லிட்டு சரி பரவாயில்ல அப்படி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியாச்சு. அவன் ஹேர் கட் பண்ணிட்டு வந்தான், அவங்க அம்மா கூட்டிட்டு போயிட்டு வந்தாங்க. ஹேர் கட் பண்ணிட்டு வந்த உடனே பார்த்த உடனே சொன்னேன், என்ன இப்படி இருக்கு, இப்படி வச்சிட்டு இருக்க, இது ஸ்கூல்ல அலோவ் பண்ண மாட்டாங்க. இல்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. சரியா? ஒரு 2 நாள் 3 நாள் வந்து சொல்லியிருக்காங்க, நான் இன்னைக்கு பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணவே இல்லை. எங்ககிட்டயும் சொல்லல, சொன்னா திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அங்க இருந்து ஃபோன் வருது. ரைட்? ஸோ ஃபோன் வந்துட்டு இது மாதிரி இப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அவர் சொன்ன ஒரு விஷயம் தான் என்னன்னா, ஆம், ஒரு ஒரு வார்த்தை அவர் இப்படி பண்ணிட்டு வா, என்னடா கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு சார் சொன்னதுக்கு அவன் வந்து அவரை கொஞ்சம் இன்சல்ட் பண்ற மாதிரி ஏதோ பேசிட்டான். இவன் வேற எப்ப பார்த்தாலும் அதை சொல்லிட்டே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டான் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கூப்பிட்டு வந்து சொன்னார். சரியா? ஸோ உடனே இவங்க ஒய்ஃப் சார் அவங்க தான் வந்து ஆம், பேசியிருக்காங்க. அவன் சார் வந்து எப்படின்னு சொன்னா, இல்லையே என் பையன் அப்படி சொல்லியிருக்க மாட்டானே, அப்படி சொல்ற பையனே இல்லையே அப்படின்னா, இல்ல இல்ல அவன் வந்து அப்படிதான் சொன்னான் அப்படின்னு. எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவன் அப்படி சொல்லியிருப்பான் அப்படின்னு வந்து தோணல. சரியா? ஆனா வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னு சொல்லியிருப்பானோ, அவன் தான் எங்கிட்ட சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்ப கொஞ்சம் குறும்பு ஜாஸ்தி ஆயிடுச்சோ அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் வந்துச்சு. இருந்தாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம லவ் அண்ட் அஃபெக்ஷன் அப்படிங்கிறது வந்து மாறிடுமா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மாறாது. சரியா? ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க. நாங்க முதல்ல ஒரு வீட்ல ஈரோட்ல வந்து ஒரு ஒரு இதுல இருந்தோம். அங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே ஒரு விஐபி ஃபேமிலி அது. ரைட்? ஸோ அந்த ஃபேமிலில என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அந்த பையன் அந்த பையனுக்கு இன்னொரு பொண்ணுக்கும் ஒரு ஒரு தொடர்பு. சரியா? அஃபெக்ஷன் ஆயிருச்சு. அவங்க அ இது பண்றாங்க. ஸோ அந்த அந்த பொண்ணு வீடும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விஐபி ஃபேமிலி. சரியா? அவங்களுக்கு வந்து இஷ்டம் இல்ல. ஆனா 2 பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அ அ இது ஆகல. இப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் 2 பேரும் வந்து ரொம்ப ஃபோர்ஸா வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பையனோட அ பையனுக்கு வந்து அப்பா இல்ல. சரியா? ஸோ அவங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 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 பெரிய பொலிட்டிக்கலாவும் பெரிய ஒரு ஃபேமிலி. சரியா? ஸோ இந்த அம்மா வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இல்ல அந்த 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 அம் அந்த பொண்ணு வீடு என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க அ அம் அந்த பொண்ண வந்து இது பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இன்னொரு இது வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு அது வந்து பிடிக்கல. அந்த 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 அதாவது அந்த கம்யூனிட்டி ப்ராப்ளம்ஸ் இல்ல நெறைய விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா? அதனால வந்து இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ வந்து அந்த அந்த அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து உங்க பையன் இப்படி பண்ணிட்டான், இதெல்லாம் பண்ணிட்டான், இப்படி பண்ணிட்டான். நீங்க இப்ப இது பண்ணி தான் வச்சாகணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க சொன்னாங்க, ஆமா என் பையன் வந்து அப்படிதான். சரியா? ஸோ வந்து பசங்க அப்படிதான் இருப்பாங்க. ஸோ வந்து நீங்க வந்து அவங்கள இதா வச்சுட்டு இருந்திருக்கணும். என்னால வந்து இப்படி பண்ண முடியாது. சரியா? அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அத அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் அவங்க கம்யூனிட்டில பார்த்து இது பண்ணி வச்சுட்டாங்கன்னு வைங்க. பட் வந்து இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நம்ம அம் அந்த அந்த உறவுகள்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அப்படியே குற்றம், குறை இப்படி நெறைய விஷயங்கள் வந்து லைஃப்ல வந்து நடக்க தான் செய்யும். சரியா? ஸோ அதெல்லாம் ஏத்துக்கிட்டு நம்ம அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கும் அப்படின்னு இப்ப நம்ம நம்ம ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்னா இத வந்து நம்ம பண்ண முடியும்.
அதே ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் கொஞ்சம் வெளியில இருக்கிற ரிலேஷன்ஷிப்லயும் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் அந்த பிளெஸிங்ஸ் அப்படிங்கிற விஷயம் இருக்கும். அதை வந்து அவர் அப்படி பண்ணிட்டாரு, இன்னொருத்தர் வீட்டுல நடந்துருச்சுன்னா ஐயோ அவன் அப்படி பண்ணிட்டான் அவன் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளெஸிங்ஸை நம்ம தடுத்து நிறுத்துறோம். அப்புறம் நமக்கும் வந்து திருப்பியும் நம்ம அட்ராக்ட் பண்றோம் அப்படிங்கறத வந்து சொல்றாங்க, ரைட்? அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டுல நடந்தா ஒண்ணு, அடுத்தவங்க நமக்கு வந்தா தக்காளி சட்னி நிறுத்திட்டு வந்தா என்ன சொல்றாங்க அந்த ரத்தமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ நமக்கு வந்தா ரத்தம், ஒருத்தர் வீட்டுல தக்காளி சட்னி அப்படி யார மாத்தி சொல்லிட்டேன். ஓகே. ஸோ அது மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த பாக்குற விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப்ல அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க, ரைட்? ஸோ இன்னைக்கு பயிற்சியே என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதாங்க. சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா அந்த உறவுகளை எப்படி நல்லா வச்சுக்கலாம். சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா அது மூலமா நம்ம எப்படி அந்த உறவுகளை வந்து அதிகம் பண்ணிக்க முடியும், எப்படி வந்து பிளெஸிங்ஸ் வந்து நம்ம ஆஹ் மாத்திக்க முடியும் அப்படிங்கிறது. அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து எப்படி பண்ணுனா ஆஹ் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து அதை பிரமிக்கத்தக்கதா நம்ம மாத்திக்க முடியும், பிளஸிங்ஸ் வந்து நம்ம எப்படி இது பண்ண முடியும் அப்படின்னு இதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா மாயாஜாலமா அந்த ரிலேஷன்ஷிப் வந்து நீங்க இன்க்ரீஸ் ஆகிறது பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க, ரைட்? ஸோ அதுல ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆம், என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க உங்க நெருங்கிய உறவுல வந்து ஒரு 3 பேரை வந்து செலக்ட் பண்ணுங்க. சரியா? ஸோ வந்து அந்த 3 பேர் வந்து யாரா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாய்ஸ் யார் இருக்க முடியும் அப்படின்னு நீங்க தான் சூஸ் பண்ணணும், ரைட்? ஸோ அந்த 3 பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க உங்களுக்கு மேரேஜ் ஆயிருந்தது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மனைவி அப்படின்னு எடுத்துக்கலாம், ரைட்? ஸோ வந்து பாத்தீங்கன்னா மனைவி அல்லது கணவர். சரியா? ஸோ அடுத்தது வந்து மகன் மகள், அப்புறம் அம்மா அம்மா அப்பா. சரியா? அப்புறம் சகோதரன் சகோதரி, வியாபார கூட்டாளி, நண்பர்கள், மாமா. இப்படி வந்து நீங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து வேணும் அப்படிங்கிறத வந்து நீங்க இருக்கணும். அல்லது அங்க வந்து அவங்க கிட்ட வந்து நீங்க ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்தா கூட அந்த நன்றி உணர்வு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா காமிக்கிறதுக்காக. சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்பா பையனுக்கு வந்து சரியா ரிலேஷன்ஷிப் இருக்காது. பின்னாடி ஒரு சாப்டர் வருது, வந்து நம்ம பார்க்க போறோம். அப்பா பையன் ரிலேஷன்ஷிப் வந்து இருக்காது. அம்மா பொண்ணுக்கு வந்து சில ரிலேஷன்ஷிப் இருக்கு, அது ஒரு இது இருந்துட்டே இருக்கும். சரியா? ஸோ வந்து இப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப க்ளோஸ், ஆனா வந்து அவங்க ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை இல்லை. சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனை, அல்லது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப வருஷமா ஒரு பிரச்சனை, 10 வருஷமா வந்து பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனை எல்லாம் அவங்க வர்றது இல்லை, போறது இல்லை, போக்குவரத்தே இல்லை. ஆனா வந்து நம்ம அவங்க வந்து அந்த ரிலேஷன்ஷிப்ல நம்மளோட இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம். ஸோ இந்த இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இருக்கணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே ஓகே. ஸோ வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய இருக்குங்க. சரியா? நமக்கு அது வேணும்னு நினைப்போம், ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதுக்குண்டான வாய்ப்பு இல்லாம இருக்கும். சரியா? இதெல்லாம் எப்படி சரி பண்றது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அப்படி 3 ரிலேஷன்ஷிப் வந்து எடுத்துக்கங்க. சரியா? அது எந்த மாதிரி சிக்கல்ல இருந்தாலும் கஷ்டத்துல இருந்தாலும், அல்லது வந்து சரியாகணும்னு நினைக்கிறீங்களோ, அல்லது வந்து இப்ப நல்லா தான் இருக்கு இன்னும் பெட்டர் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்படி வந்து ஒரு ஒரு 3 பேரை வந்து செலக்ட் பண்ணணும். சரியா? அந்த 3 பேர்த்தோட போட்டோ வந்து எடுத்துக்கணும். இன்னைக்கு வந்து நம்ம போட்டோ பிசிக்கலா எங்க தேடி ஓட வேண்டியது இல்லை. இன்னைக்கு இன்னைக்கு டெக்னாலஜி இதெல்லாம் வந்து ரொம்ப மாறிடுச்சு. ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி எடுத்தோம், மொபைல் போன்லேயே இருக்கும். சரியா? ஸோ அந்த 3 பேர்த்தோட போட்டோ வந்து நம்ம எடுத்துக்கணும். ஒரு சிங்கிளா இருக்கிற போட்டோவா இருந்தாலும் சரி, ஒரு குரூப் போட்டோவா இருந்தாலும் சரி, 3 பேர் அல்லது நீங்க ஃபேமிலியோட இருக்கிற போட்டோவா இருந்தாலும் சரி, அந்த மாதிரி ஒரு போட்டோ வந்து எடுத்துக்கணும். மொபைல்ல இருந்து நீங்க இது பண்ணிக்கலாம், இல்லைனாலும் போயிட்டு நீங்க எடுத்துக்கலாம். அல்லது நீங்க ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்ல எடுத்ததோ அந்த போட்டோ வந்து உங்களுக்கு இருக்கிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்கு, அதை வந்து எடுத்துக்கணும், ரைட்? ஸோ எடுத்துட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அமைதியா வந்து ஒரு இடத்துல வந்து உட்காந்துக்கணும். அந்த போட்டோ வந்து நீங்க எடுத்து வச்சுக்கிட்டு அந்த நபர்கிட்ட இருந்து நீங்க என்ன விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நேசிக்கும் விஷயம், அவங்ககிட்ட பிடிச்ச விஷயங்கள் என்ன. சரியா? என்னென்ன விஷயம் அவங்ககிட்ட வந்து பிடிக்கும். சரியா? அதாவது ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு கேரக்டர், ஒவ்வொருத்தர் இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நல்ல விஷயங்கள் இருக்கும். அவங்களை வந்து நம்ம ஏதோ ஒரு விஷயத்துக்காக அட்மையர் பண்ணுவோம். சரியா? ஸோ அப்படி 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 வந்து அவங்ககிட்ட இருந்து நீங்க அட்மையர் பண்ற விஷயம் என்ன. சரியா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்க சில சில குவாலிட்டிஸ் இருக்கும். சரியா? ஸோ அது வந்து என்ன அப்படிங்கறத வந்து பார்க்கணும். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆம், ஆஹ், ஆம், அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற என்னென்ன திறன் இருக்கு, நீங்க பேசும்போது அவர் கவனிக்கிறாரா அல்லது கேட்பாரா, அப்புறம் திருப்பி எப்படி ரிப்ளை பண்ணுவாரு, இந்த மாதிரி விஷயங்கள் என்ன இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும், ரைட்? ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு சில சில பேருக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமைகள் இருக்கும். சரியா? ஸோ சில பிசிக்கலாகவும் வேற வேற மாதிரி இருப்பாங்க. சரியா? சில பேர்த்தால சில விஷயம் செய்ய முடியும், சில பேர்த்தால சில செய்ய முடியாது, ரைட்? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் என்ன அப்படிங்கறத வந்து
யோசனை பண்ணணும். சரியா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த சிந்திக்கும் திறன் எப்படி அவங்க வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க ஒவ்வொரு விஷயத்துலையும் அவங்களோட பழகி இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவங்க இப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து அந்த விஷயம்லாம் தெரியும். சில பேர்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பழகும் போதே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்தாங்க அப்படின்னால அந்த இடம் வந்து பிரைட் ஆயிரும். சரியா? ஸோ நமக்கு சந்தோஷமா இருக்கும். அவங்க வந்து உங்களை ஏதோ ஒன்று சொல்லி சிரிக்க வச்சுட்டு இருப்பாங்க, பேசிட்டு இருப்பாங்க. சில பேர் வந்தாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ரைட்? ஸோ இந்த இந்த மாதிரி இல்லாம அவங்க அவங்க கிட்ட இருந்து அது மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். சரியா? ஸோ அதே மாதிரி அவங்களோட சிரிப்பு, அவங்க சிரிச்சாலே நல்லா இருக்கும் அப்படிங்கிறது இருக்கும். சில பேருக்கு அந்த கண் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க கண்ணு பார்த்தாலே ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் அந்த அந்த புன்னகை வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ சில பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க அவங்க பேசும்போதே ரொம்ப அன்பா பேசுவாங்க. சரியா? ஸோ அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கலாம்னு தோணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அவங்களை பத்தியான இது வந்து நம்மகிட்ட வந்து இருக்கும். சரியா? ஸோ அதே மாதிரி அவங்க 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 அவங்கள பத்தியான சில அக்கறை அவங்க உங்களுக்கு தேவையான சமயத்துல எப்படி ஆதரவா இருந்தாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைவுபடுத்தி அவங்கள இந்த விஷயங்கள்லாம் யோசனை பண்ணி நினைவுபடுத்தி என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த நன்றி உணர்வு அப்படிங்கறத வந்து நாம சொல்லணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்படியே அந்த இந்த இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நினைச்சு அதாவது ஏன் அப்படி சொல்லணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த உணர்வு பூர்வமா சொல்லணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சரியா? ஸோ வந்து ஏன் இதெல்லாம் நினைக்கணும் அப்படின்னா இப்போ அந்த நமக்கு பிடிக்காத ஒரு நபர் வந்து பணம் கொடுத்துட்டு போனாரு இல்லையா? ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்லி ஹெல்ப் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த தேவையான நேரத்துல அந்த உதவி வந்து உங்களுக்கு வந்து சேர்ந்துச்சு. சரியா? ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு நன்றி சொல்லிதானே ஆகணும். ரைட்? ஸோ அது மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நீங்க ஆல்ரெடி கெட்டு போன அந்த ரிலேஷன்ஷிப் வந்து உங்களுக்கு சரியாகணும் அல்லது இந்த ரிலேஷன்ஷிப் இன்னும் பெட்டர் ஆகணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த உணர்வு பூர்வமா உண்மையிலேயே அவங்க என்னென்னலாம் பண்றாங்க அவங்ககிட்ட என்னென்னலாம் பிடிக்கும் ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து ஒரு 5 நிமிஷம் உட்காந்து யோசனை பண்ணிட்டு அதெல்லாம் வந்து நீங்க முடிஞ்சா எழுதுங்க அல்லது அதை ஞாபகப்படுத்தி அந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நன்றி சொல்லணும். ரைட்? ஸோ அந்த போட்டோ அந்த நீங்க மொபைல்ல அந்த போட்டோ வச்சு பார்த்தாலும் சரி பிசிக்கலா அந்த போட்டோ இருந்தாலும் அந்த போட்டோ வச்சு நீங்க பார்க்கணும். அப்படி அவங்கள பத்தியான 5 விஷயங்கள். சரியா? ஸோ இந்த 5 விஷயங்கள் இவங்க இவங்க இது வந்து எனக்கு இந்த காரணத்துக்காக நான் வந்து நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு 5 விஷயங்கள் வந்து நம்ம இது பண்ணுங்க. ரைட்? ஸோ வந்து அப்படி பண்ணும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சாய்ஸ் இப்போ எனக்கு கேட்டீங்க அப்படின்னு இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து வேணும் இல்லையா? ஸோ வந்து இப்போ நம்ம நீங்க மேரேஜ் ஆயிருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் சாய்ஸ் யாரா இருக்க முடியும்? ஒய்ஃபா இருக்க முடியும். ரைட்? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒய்ஃப் வந்து நம்ம ஆம், ஆம், அந்த லிஸ்ட்ல வர்றாங்க அப்படின்னா நம்ம எப்படி அதை எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க போட்டோ வச்சுட்டு நான் எப்பவுமே ஒய்ஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப மரியாதையா தான் கூப்பிடுவேன். நான் சார் சார் அப்படின்னு தான் கூப்பிடுவேன். பட் என் ஒய்ஃப் பேர் வந்து சார்ல தான். ஸோ நீ ஓகே. ஸோ இந்த இந்த வாசகம் எப்படி இருக்கணும்? டியர் சார்ல தான். சரியா? ஸோ வந்து நீ எப்பொழுதும் என்ன ரொம்ப சௌகரியமா வச்சுக்கிற எல்லா சந்தர்ப்பத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா சூழ்நிலையும் என்ன சௌகரியமாவே வச்சுக்கிற சௌகரியமா ஃபீல் பண்ற மாதிரி நடந்துக்கிற. சரியா? ஸோ இந்த இப்படி வாழ்நாள் ஃபுல்லா இது வரைக்கும் கொடுத்ததுக்கு நன்றி. வாழ்நாள் ஃபுல்லா இப்படி வந்து நீ என்ன வச்சுக்க வச்சுக்க போறதுக்கு நன்றி அப்படிங்கிறது வந்து அந்த அந்த வார்த்தைகள்லாம் வந்து இருக்கணும். ரைட்? ஸோ அப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா இது அன்பு லவ் அஃபெக்ஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதை தொடர்ந்து இருக்கணும் இன்னும் அதிகமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வார்த்தைகள் வந்து நம்ம அப்படி வந்து எழுதலாம். ஸோ ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அக்கறை. ஸோ நம்ம மேல எப்படி அக்கறை இருக்காங்க. சரியா? அக்கறையா இருக்காங்க. என்னென்னலாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாசகம் வந்து அப்படி வந்து எழுதலாம். சரியா? அப்புறம் ஆதரவு. சரியா? தேவையான நேரத்துல எப்படி நமக்கு ஆதரவா இருக்காங்க. சரி நம்ம சோர்ந்து போயிருக்கோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பார்த்த உடனே அவங்களுக்கு வந்து தெரியும் ஏன் சோர்வா இருக்கீங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு இன்னைக்கு என்ன பிசினஸ் எவ்வளவு நடந்துச்சு யார் வந்தாங்க அப்படின்னு வந்து அது கேட்பாங்க அந்த அக்கறை அப்புறம் அந்த ஆதரவு. அப்புறம் சம்டைம்ஸ் வந்து நமக்கு தேவைகள் இருக்கும் இன்னைக்கு அதான் அந்த பணம் கொடுத்தே ஆகணும் கட்டியே ஆகணும்னு இருக்கும். ஸோ அப்பதான் வந்து அவங்க சில விஷயங்கள்லாம் பண்ணி நமக்கு ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த ஆதரவு அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்கு கிடைச்சிட்டு இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த விஷயங்கள் வந்து பண்ணலாம். ரைட்? ஸோ அப்படி வந்து பாத்தீங்கன்னா 5 விஷயங்கள் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்கள பத்தி எழுதணும். சரியா? ஸோ அப்படி வந்து அந்த அந்த 5 விஷயங்கள் வந்து எழுதிட்டு 3 பேர் சரி அந்த க்ளோஸ் ரிலேஷன்ல எழுதிட்டு நீங்க வந்து எழுதிய பிறகு அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாள்ல எப்பப்பெல்லாம் பார்க்க முடியுதோ அப்பெல்லாம் வந்து நீங்க அதை எடுத்து பார்க்கணும். பார்த்துட்டு வந்து பாத்தீங்கன்னா அதை நீங்க நீங்க எதுக்காக இது பண்ணீங்க அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரணும். சரியா? ஞாபகப்படுத்தி வந்து பார்க்கணும். ரைட்? ஸோ அப்படி லிஸ்ட்ல வந்து எனக்கு அடுத்தது வர்றது வந்து பாத்தீங்கன்னா அம்மாவா இருப்பாங்க. அடுத்தது வந்து அப்பாவா இருப்பாங்க. ஸோ அம்மா வந்து எதுக்காக அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அம்மா வந்து எனக்கு அதான் ஒவ்வொரு விஷயத்துல இருந்தும்
அதாவது நம்ம குழந்தையா இருந்த பிறந்தும் நமக்கு கிடைச்ச ஒவ்வொரு விஷயம் வேணும் அப்படின்னு கேட்ட பிறந்து நமக்கு எல்லாத்தையுமே இது பண்ணி கொடுத்தவங்க அவங்க தான். அது இருந்தாலும் நமக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல சரியா வளர்ந்து ஓரளவுக்கு இது பண்ண நாள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல்ல எனக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா ஸ்கூலுக்கு போறதுக்காக சரியா நாங்க வந்து பிசினஸ்க்காக என்ன பண்ணிட்டோம்னா திருப்பூர்ல தான் நான் பிறந்தது வளர்ந்ததெல்லாம் ஈரோடு வந்து பிசினஸ்க்காக ஷிஃப்ட் ஆகணும் ரைட். ஸோ அங்கே போயிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் படிக்கிற ஸ்கூலுக்கு இதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிலோமீட்டர்ஸ் வந்து வரும் சரியா. ஸோ சைக்கிளில் போயிட்டு வர முடியாது. எனக்கு வந்து அப்போ ஒரு முப்பட்டு வாங்கி கொடுத்தாங்க சரியா. டிவிஎஸ் 50 அப்படின்னு சொல்லிட்டு அந்த முப்பட்டு வந்து வாங்கி கொடுத்தாங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வரதுக்கு. நான் 10th படிக்கும்போது ரைட். +2 படிக்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு பைக் வாங்கி கொடுத்தாங்க ரைட். ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் காலேஜ் போகும்போது வந்து பாத்தீங்கன்னா கார் சரியா. ஸோ கார் இருந்துச்சு. நம்ம காலேஜுக்கு கார்ல போக மாட்டேன், அப்போ கார்ல வந்து போவேன் நான் சரியா. அந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் வந்து இருந்தது எனக்கு. அந்த தேவைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலையும் வந்து பண்ணாங்க சரி. அந்த ஸ்கூல்ல படிக்கிறதாகட்டும் அந்த காலேஜ் ஆகட்டும் நான் ஒரு வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமயத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் அப்போ ஒரு வியாபாரம் பண்றதுக்கு உண்டான விஷயங்கள் வந்து பண்ணி கொடுத்தாங்க ரைட். ஸோ நீ வந்து நீ அந்த வருமானத்துல இருந்து உன்னை செலவு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 பிசினஸ் ஒன்று ஆரம்பிக்கும் அதில் நீ பார்ட்னரா சேர்ந்துக்கன்னு சொல்லிட்டு ஒரு பைசா கொடுத்து நீ அதை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்து பண்ணி கொடுத்தாங்க ரைட். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படி ஒவ்வொரு விஷயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நிறைவு கூறணும் அப்படின்னா நிறைய வந்து சொல்லலாம். அடுத்த லிஸ்ட்ல யார் வருவாங்கன்னா அப்பா வர்றாரு எனக்கு சரியா. ஸோ அப்பாவும் அதே மாதிரி ஒவ்வொரு அதாவது எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நம்ம 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 எப்படி வளர்ந்து வரணும் அப்படிங்கிற இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்களை அப்படி கொடுத்து கொடுத்து இது பண்ணியிருப்பாங்க கத்துக்க வச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரோட லிஸ்ட் போட்டோம் அப்படின்னா நிறைய வந்து இப்போ டைம் எடுத்துக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்படி நம்ம லிஸ்ட்ல டாப் 3 எழுதிட்டு அவங்கள பத்தியான ஒரு 5 விஷயங்களை வந்து நம்ம எழுதணும். இதுல வந்து நம்ம சரியாகணும் அப்படிங்கிற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ரிலேஷன்ஷிப் சில பேர் நம்ம மாமா இருக்கலாம் மச்சான் இருக்கலாம் அது மாதிரி நம்ம யாராட்டெல்லாம் சரி பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க பேரையும் வந்து நீங்க எழுதலாம் சரியா. நான் வந்து இந்த சாய்ஸ்ல வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்க ரைட். இது மாதிரி வந்து எழுதிட்டீங்க அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா எழுதிடுறாங்க ரைட். ஸோ இப்போ அந்த நன்றி வந்து நம்ம இப்படி நன்றி அப்படின்னு சொன்னா மட்டும் போதுமா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பத்தாது. ஸோ நமக்கு பிளெஸிங்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம தெரிஞ்சோ தெரியாம நிறைய தப்பு பண்ணியிருப்போம் சரியா. ஸோ வந்து நம்ம ஒரு ஒரு உறவு தலைக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த 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 தவறுகளை சரி பண்ணி ஆகணும். தவறு வந்து எப்படிங்க சரி பண்ண முடியும், எப்படி தவறு சரி பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சாரி இது வந்து நடந்துருச்சு, நீங்க வந்து நடந்துருச்சு பரவாயில்ல மன்னிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னாலே நிறைய விஷயம் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும் ரைட். ஸோ வந்து அது எவ்வளவு வருஷ ப்ராப்ளமா இருந்தாலும் ஸோ வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு நம்ம எப்படி மன்னிப்பு கேட்கறது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உடனே சில பேர்ட்ட நேரடியாக போய் கேட்கலாம். அல்லது சில இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்பா அம்மா அந்த தவறு பண்ணியிருக்கலாம், அல்லது அவங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி அந்த தவறு பண்ணியிருக்கலாம், அல்லது அவங்க அப்பா அம்மா பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளை பாதிக்குமா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பாதிக்குங்க சரியா. ஸோ இதுக்கு பின்னாடி அந்த சயின்ஸும் இருக்கு ரைட். ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நீங்க உங்க 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 தோற்றம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு டிஎன்ஏவும் ஒரு காரணம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ரைட். ஸோ உங்க கண் வந்து பாத்தீங்கன்னா உங்க 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 தாத்தாவோட தாத்தா மாதிரி இருக்கு. சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கண் கலர் வந்து வேற மாதிரி இருக்கும் ரைட். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா அவரோட கலர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ரைட். ஸோ ஹைட்டு சரியா அந்த உயரம் வந்து சில சமயம் கொஞ்சம் வேறையா இருக்கும். உங்களோட அடையாளம் அதுல அவங்க பசங்கிட்ட இருந்தா கூட நம்ம தாத்தா பாட்டி அவங்க இதோட சில அடையாளம் எல்லாம் கூட நம்ம அந்த குழந்தைகிட்ட வந்து இருக்கும் ரைட். ஸோ அது எப்படி வந்துச்சு அப்படின்னா அதான் டிஎன்ஏ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சரியா. ஸோ வந்து அந்த 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 டிஎன்ஏ வந்து பாத்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து 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 வந்துட்டு இருக்கோம். அந்த டிஎன்ஏல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட எண்ணங்கள் அவங்களோட அந்த குணாதிசயங்கள் அது எல்லாமே ரெஜிஸ்டர் ஆகிருக்கும் ரைட். ஸோ வந்து அது வந்து என்ன ஆகும்னா அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்துட்டு இருக்கும் ரைட். ஸோ அப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா உதாரணத்துக்கு நம்ம தாத்தா ஒரு தப்பு பண்ணியிருக்காரு சரியா. அவர் இறந்து போகும்போது அப்பாட்ட சொல்லிட்டு போறாரு, இது மாதிரி இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு, இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம குடும்பம் வந்து சரியா இது பண்ண முடியாம இருக்கு, நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டு போறாரு சரியா. அது வந்து மைண்ட்ல வந்து அப்பாவோட மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகி அங்க போய் டிஎன்ஏல வந்து உட்காந்துட்டு இருக்கும். ஸோ அந்த டிஎன்ஏ வந்து என்ன பண்ணிடுவோம்னா நமக்கு வந்து அந்த பாஸ் ஆகிருக்கும் அது சரியா. அது ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகி மெமரியில வந்து இருந்துட்டு தான் இருக்கும் ரைட். ஸோ அது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தேவையான சமயத்துல அது வந்து கிளறி மேல வந்து நமக்கு அது எஃபெக்ட் வந்து காமிச்சிடும் அது ரைட். ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த அந்த 300 இருந்து வந்த இதுவுமே என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு இதாகும். அதை எப்படி நம்ம சரி பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நன்றி உணர்வு மூலமா தான் சரி பண்ண முடியும். அதை எப்படி வந்து நம்ம இது பண்ணலாம்னா நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட வந்து நம்ம அந்த நன்றி உணர்வு வந்து இது பண்ணலாம். ஸோ பிரபஞ்சம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நீங்க என்ன சொல்றீங்களோ அதை வந்து அப்படியே ஏத்துக்கும், அதுக்குண்டான வேலையை வந்து செஞ்சிடும் சரியா.
இப்படி நம்ம தெரிஞ்சோ தெரியாமையோ நம்ம முன்னோர்களோ எல்லாருமே யாராச்சும் ஏதாச்சும் தவறு சொல்லி செஞ்சிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து முதல்ல அந்த மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் கேட்டுட்டோம் அப்படின்னா அதை வந்து நம்ம சரி பண்ணிக்க முடியும், ரைட்? ஸோ அதுக்கப்புறம் அந்த நன்றி உணர்வு அப்படிங்கறத நம்ம கொடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளஸிங்ஸ் வந்து நமக்கு அதிகமாக வந்து கிடைக்க ஆரம்பிக்கும், ரைட்? ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த 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 மன்னிப்பை எப்படி கேட்கறது அப்படிங்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு தடவை கேட்டா சரியா போயிருமா அப்படின்னா இல்லைங்க. தினம் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த அந்த மன்னிப்பு வந்து கேட்க போறோம். யாருகிட்ட அப்படின்னா நம்ம பிரபஞ்சத்திட்ட வந்து கேட்க போறோம், சரியா? ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னன்னா ஒரு ப்ரேயராகவே அதை வந்து நம்ம பண்ண போறோம். ஸோ அது வந்து இன்னைக்கு அந்த ப்ரேயர் என்ன அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ அதை ப்ளே பண்ண போறோம். அந்த ப்ரேயர் என்ன அப்படின்னு வந்து பார்ப்போம். ஸோ இது வந்து நம்ம டெய்லி வந்து நம்ம ப்ராக்டிஸ்ல கொண்டுட்டு வர போறோம். அந்த ப்ரேயர் என்னன்னு பார்ப்போம். மன்னிப்பு பிரேயர். பிரபஞ்சத்தின் படைப்புகளிடம் நான் மனதார கேட்கும் மன்னிப்பு இதுதான். நானோ எனது குடும்பமோ முன்னோர்களோ உறவினர்களோ தங்களையோ தங்களது குடும்பத்தையோ தங்களது முன்னோர்களையோ தங்களது உறவினர்களையோ எண்ணங்களாலோ வார்த்தைகளாலோ அல்லது செயல்களாலோ எப்பொழுதாவது காயப்படுத்தி இருந்தால் அதற்காக நான் மனதார மன்னிப்பு கேட்கிறேன். இந்த மன்னிப்பு என்ற தீயில் இதுநாள் வரை தடையாக இருந்த எதிர்மறை அதிர்வுகள் சுத்திகரிக்கப்படட்டும். எதிர்மறை ஆற்றல்கள், தேவையற்ற தடைகள் எரிக்கப்படட்டும். சுத்திகரிக்கப்பட்ட நேர்மறை அதிர்வுகளை நான் இப்பொழுது நன்றாக உணர்கிறேன். அடுத்தது பிளஸிங் பிரேயர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ இந்த மன்னிப்பு பிரேயர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம முன்னோர்கள்ல இருந்து இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்னன்னா நம்ம 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 மைண்ட்ல வந்து ஒரு குற்ற உணர்வோட இருந்துட்டு இருக்கோம். நாமளே அந்த தப்பு பண்ணியிருக்கலாம், அல்லது நம்ம முன்னோர்கள் பண்ணியிருந்திருக்கலாம், நம்ம அப்பா அம்மா பண்ணியிருக்கலாம், தாத்தா பாட்டி பண்ணியிருக்கலாம். இதெல்லாம் என்ன ஆகுனா அப்படியே பாஸ் ஆகி என்ன அப்படின்னு என்ன ஆகுனா அந்த குற்ற உணர்வோட இருந்துட்டே இருக்கும், சரியா? ஸோ அவன் தாத்தா சொல்லிட்டு போயிட்டு நம்ம அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அது பாஸ் ஆகி ஏதோ ஒரு இதுல வந்து அப்பா நம்மகிட்ட சொல்லிட்டு போயிடுவாரு. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குற்ற உணர்வோட நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம், அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு அதை பத்தி கவலைப்பட்டுட்டே இருப்போம். அது வந்து நமக்கு பிளஸிங்கை கொடுக்குமா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து நமக்கு பிளஸிங்கை வர்றதை தடுத்து நிறுத்துற விஷயம். அது வந்து நம்ம அதை நினைச்சுட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம அதெல்லாம் தடுத்து வைக்கிறோம் அப்படின்னு அர்த்தம், சரியா? ஸோ அதை என்ன பண்ண போறோம் அப்படின்னா முதல்ல நம்ம அதெல்லாம் எரிச்சிட போறோம், ரைட்? ஸோ இந்த ப்ரேயர் வந்து நம்ம தினம் இப்போ வந்து என்னன்னா அந்த 7 சக்ராஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த ப்ரேயர் வந்து வரும், அப்புறம் 7 சக்ராஸ் வந்து வரும், சரியா? ஸோ நம்ம அந்த மன்னிப்பு அப்படிங்கறத வந்து ஸ்ட்ராங்கா பிரபஞ்சத்துக்கு வந்து அனுப்ப போறோம். ஸோ இந்த முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த மன்னிப்பு அப்படிங்கறத கேட்ட போறோம். ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த நன்றி உணர்வு அப்படிங்கறத வந்து இதை வந்து நம்ம தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ண போறோம், சரியா? இந்த நன்றி உணர்வு ப்ராக்டிஸ் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா வாழ்க்கை வந்து ஒரு பெரிய மாயாஜாலமா மாறும் அப்படின்னு வந்து சொல்றாங்க, ரைட்? ஸோ வந்து இது ரவுண்டா பேரண்ட் தான் சொல்றாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நம்ம திருவள்ளுவர் இருக்கார், சரியா? ஸோ அவர் அவர் அது தொடாத டாபிக்கே இல்லை. அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படிங்கிற வந்து பார்ப்போம். ஸோ அந்த அந்த நன்றி உணர்வு அப்புறம் ஒரு உதவி, அந்த உதவி வந்து எப்படி அந்த 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 டைம்லி ஹெல்ப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா அதை எப்படி இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு. ஸோ காலத்தினார் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மானப்பெரிது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நெருக்கமான நேரத்துல செய்யற ஒரு உதவி வந்து பாத்தீங்க அப்படின்னா அளவுல ரொம்ப ரொம்ப சின்னதா இருந்தாலும் அதோட சைஸ் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த பூமியை விட பெருசு அப்படின்னு சொல்றாங்க, ரைட்? ஸோ அதை வந்து நீங்க அப்படி பார்க்கணும், அந்த நன்றியுணர்வு வந்து அப்படி வச்சுக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாரு. ஸோ அப்படி வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன ஹெல்ப் எப்படி பண்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை. அந்த ஒவ்வொரு இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த நன்றி உணர்வு அப்படிங்கிறது அவ்வளோ பெருசா இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க, ரைட்? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த நன்றி உணர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம அதை தான் வந்து இப்போ நம்ம இந்த மார்னிங் மார்வல் கம்யூனிட்டியில என்ன பண்ண போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து இந்த நன்றி உணர்வுனா என்ன அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலயும் இந்த நன்றி உணர்வு எப்படி வச்சுக்கணும். இப்போ ரிலேஷன்ஷிப்ல வந்து பார்த்தோம், அடுத்தடுத்த இதுல வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல எல்லாம் வந்து நம்ம அதை அதிகம் பண்ணிக்கலாம், எப்படி பிளஸிங் அட்ராக்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே இந்த இந்த 28 நாள் பயிற்சி வந்து இருக்க போகுது. நம்ம வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம நம்ம லைஃப் வந்து ஒரு மாயாஜாலமா மாறப்போகுதுங்க, ரைட்? ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நான் இன்னொரு விஷயம் வந்து சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா அதாவது இந்த புத்தகம் ஆண்களின் பூர்வீகம் செவ்வாய், பெண்களின் பூர்வீகம் சுக்கிரன். இது வந்து பாத்தீங்கன்னா மென் ஆர் ஃப்ரம் மார்ஸ், விமன் ஆர் ஃப்ரம் வீனஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்துல இருந்து சில விஷயங்கள் வந்து நான் இன்னைக்கு வந்து பேசலாம் அப்படின்றது இந்த புத்தகத்தை பத்தி பேசலாம்னு இருந்தேன், ரைட்? பட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அதை விட இந்த பிராக்டிஸ் அப்படிங்கிறது முக்கியம், அது ஏன் அப்படிங்கிறது முக்கியம், அந்த விஷயங்கள் வந்து முக்கியம். ஸோ இது ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் அப்படிங்கிறனால வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து தெளிவா சொல்லிடணும் அப்படிங்கிறதுக்காக இது பண்ணிட்டு இருந்தேன்.
இந்த புக்கு பத்தியான விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் பின்னாடி வந்து உங்களுக்கு இன்னொரு நாள் இன்னொரு செஷன்ல வந்து சொல்றேன். இதுக்கு அந்த டைமும் பத்தாது. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டைம் அதிகமாக தேவைப்படுது. ஒரு 40 to 1 hour ஆயிரும். ஸோ அது வந்து இன்னொரு இதுல வந்து நான் உங்களுக்கு வந்து இந்த புத்தகத்தை வந்து சொல்றேன். ஸோ இதுல இருந்து சொல்ல விஷயங்கள் நார்மலா அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க கெட்டு போகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன பிரீஃபிங் சொல்றேன் நான். என்ன இந்த புத்தகத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மென் ஆர் ஃப்ரம் மார்ஸ் அப்படின்னா இது வந்து நீங்க கற்பனை பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த இந்த செவ்வாய் கிரகத்துல இருந்து ஆண்கள்லாம் வந்திருக்காங்க. பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா புதன் கிரகத்துல இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 2 பேரோட கேரக்டரும் வேற வேற. சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் கிரகம் எங்க இருக்குன்னு தெரியும், புதன் கிரகம் எங்க இருக்குன்னு தெரியும், நம்ம பூமி எங்க இருக்கு அப்படின்னு வந்து தெரியும். சரியா? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் கிரகத்திலோட அங்க நடக்கிற ஆக்டிவிட்டி, அங்க இருக்கிற பழக்க வழக்கங்கள்லாம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அங்க வியாபாரம். சரியா? இந்த வியாபாரம் சக்சஸ்ஃபுல்லா எப்படி பண்ணணும், அந்த வியாபாரம் வந்து எப்படி விடாப்பிடியா வந்து பண்ணணும், அந்த வியாபாரத்துக்கு வந்து எப்படி நம்ம மைண்ட் வச்சுட்டு இருக்கணும். சரியா? ஸோ அந்த சக்சஸ் ஆகணும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு என்னென்ன எல்லாம் பண்ணணும். சரியா? ஸோ அந்த மாதிரியான திங்கிங். அப்புறம் அந்த வியாபாரத்துல சிறக்கிறதுக்கு வந்து என்ன இது, தன்னை மேம்படுத்திக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் வேணும். இது இது மட்டும்தான் இங்க வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அப்படி சக்சஸ் ஆகிறத பத்தி மட்டும்தான் திங்க் பண்ணுவாங்க. அந்த சக்சஸ்க்கு என்னென்ன வேணுமோ அந்த விஷயங்கள் வந்து அந்த செவ்வாய் கிரகத்துல வந்து அதுக்குண்டான ரூல்ஸ் ரெகுலேஷன்லாம் நிறைய இருக்கு. அவங்க வந்து அப்படி வளர்றாங்க செவ்வாய் கிரகத்து மக்கள், ஆண்கள். புதன் கிரகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா பெண்கள் நிறைய இருக்காங்க. அந்த பெண்கள் இங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த அன்பு, ஆதரவு, ரிலேஷன்ஷிப்பு, அப்புறம் அந்த லவ், அஃபெக்ஷன், இதெல்லாம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இங்க வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. சரியா? பணம் அப்புறம் மிச்ச விஷயங்கள்லாம் வந்து செகண்டரி. ரைட்? ஸோ வந்து பாத்தீங்கன்னா இப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் கிரகத்துல இருக்கிறவங்களும் இந்த புதன் கிரகத்தில் இருக்கிறவங்களும் வந்து அதை மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் மீட் பண்றாங்க. சரியா? ஸோ மீட் பண்ண அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஆப்போசிட் இது வந்து என்ன ஆகும்னா அது அட்ராக்ட் ஆகும். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா அப்படிதான் வந்து நம்ம உருவானோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ரைட்? ஸோ பேசிக்கலி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு மென் செவ்வாய் கிரகத்திலிருந்து வந்தாரு. அவரோட பழக்க வழக்கம் அடிப்படை விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேற. பெண் வந்து அந்த புதன் கிரகத்திலிருந்து வந்திருக்காங்க. அவங்களோட பழக்க வழக்கம், அவங்களோட வளர்ப்பு, அவங்களோட சிந்தனைகள் இதெல்லாமே வந்து டோட்டலா வேற. சரியா? ஸோ இந்த 2 பேரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அது சேரும் போது என்ன ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட எண்ணங்களும் அவங்களோட வார்த்தைகளும் அவங்களோட விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அந்த அந்த புதன் கிரகத்துல என்ன நடந்ததோ அப்படிதான் திங்க் பண்ணுவாங்க. செவ்வாய் கிரகத்துல என்ன இருக்குமோ அப்படிதான் வந்து இவங்க வந்து திங்க் பண்ணுவாங்க. ரைட்? அப்போ அந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கம்யூனிகேஷன் ஆகட்டும் ஒவ்வொன்றுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஒரு ஒரு லேடி ஒரு விஷயம் வந்து சொல்றாங்க அப்படின்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் கிரகத்துல வந்து எப்படி புரியப்படுமோ அந்த இதுலதான் அவர் புரிஞ்சுக்குவாராம். ரைட்? ஸோ பெண்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் பேசுறதும் அப்படிதான் பேசுவாராம். பெண்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க புதன் கிரகத்துல வந்து பாத்தீங்கன்னா அன்பு, லவ், அஃபெக்ஷன், அந்த இதுல வந்து என்ன இருக்கோ அதைத்தான் அவங்க திங்க் பண்ணிட்டு இருப்பாங்களாம். ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா மென் சொல்ற விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆங்கிள் தான் வந்து புரிஞ்சுக்குவாங்களாம். ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய நிறைய அந்த அந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து ப்ராப்ளம் வருது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இது வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒவ்வொரு சாப்டரா வந்து கொடுத்துருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய புக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இதுல நிறைய நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். அதை வந்து அவ்வளவு டக்குன்னு சொல்லி புரிய வைக்க முடியாது. ஸோ இது வந்து தனியா ஒரு செஷனே வந்து நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா அந்த டாபிக் நான் எடுக்கல. ரொம்ப அற்புதமான ஒரு புக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் எங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் வந்து அப்படி மாறிடுங்க. அப்புறம் இன்ஃபேக்ட் வந்து ஏதாச்சும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல பிரச்சனை இருக்கு, டைவர்ஸ் அப்படிங்கிற ஸ்டேஜ் இருந்தா கூட அவங்க வந்து திருப்பி ஒன்னா சேர்ந்துக்குவாங்க. சரியா? ஸோ இந்த இது ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவ்வளவு எக்ஸலண்டா அதை விளக்கியிருக்காங்க. ஸோ அதனால தனியா ஒரு செஷனாவே பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். அது வந்து உங்களுக்கு வந்து வரும். ரைட்? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ ஸோ விமன் நார்மலா எப்படி இருப்பாங்க, எப்படி என்னெல்லாம் எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு விஷயம் சொல்லிட்டு நான் இது பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு 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 மனைவி அவங்க வந்து பாத்தீங்கன்னா நைட்டு படுக்கும்போது ஒரு கனவு காண்றாங்க. அப்போ ஒரு பூதம் வருது, ஜீனி வருது. சரியா? உனக்கு என்ன வரான்னு கேள்வி, நாங்க கேட்கறதெல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே வந்து அந்த மனைவி வந்து சொல்றாங்க, என் கணவர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற இது ட்ரீம் இருக்கு. சரி கேளு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என் கணவர் வந்து எப்பெல்லாம் முழிச்சிட்டு இருக்காரோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா தூங்கி முழிக்கிறாரு அப்படின்னா என்னதான் என்னை பார்த்து தான் முழிக்கணும். சரியா? அப்படின்னு வந்து என் மேல கண்ணா இருக்கணும், என்னை பார்த்து இது பண்ணணும். அப்புறம் அடுத்தது என்ன அப்படின்னு நான் தூங்கும் போது அவர் என் பக்கத்திலேயே இருக்கணும் எப்பவுமே. சரியா? ஸோ வந்து அப்படின்னு சொல்றேன். அப்படியா, சரி ஆகட்டும், அப்படியே பண்ணிடலாம் அப்புறம் அப்படின்னு. ஸோ காலையில எந்திரிச்ச உடனே அவர் என்னதான் முதல்ல பார்க்கணும். அப்படியா, சரி ஓகே, அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் இல்லாம இவங்க எங்கேயுமே போகக்கூடாது. சரியா? அப்படின்னு சொல்றாங்க. போதும் சொல்லிட்டு அப்படியே சரி ஓகே, அப்படியே நடக்கட்டும், அப்படியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாரு.
அடுத்தது என்ன அப்படின்னு கேட்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என் மேல ஒரு சின்ன கீறல் பட்டாலும் அவர் வந்து துடிச்சு போய் அது வந்து உடனே கேர் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் என்ன அப்படின்னா அவ்வளவுதான் அப்படின்னு உடனே அந்த பூதம் என்ன பண்ணுச்சுன்னா அவரோட மனைவிய செல்போனா மாத்திருச்சு, ஒரு ஸ்மார்ட் போனா மாத்திருச்சு. சரியா? ஸோ இன்னைக்கு வந்து ஸ்மார்ட் போனை தான் எல்லாம் அப்படி வச்சுட்டு இருக்காங்க, ரைட் ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அவர் ஜாலிக்காக வந்து சொன்ன விஷயம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு இன்னொரு அற்புதமான டாபிக்ல அற்புதமான விஷயங்களை வந்து உங்களை வந்து மீட் பண்றேன். ஸோ இந்த நம்ம பேசிக்கா வந்து பார்த்தீங்கன்னா அந்த 10 நன்றி உணர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு கட்டாயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்க எழுதி ஆகணும். அதே மாதிரி அந்த மேஜிக் ஸ்டோன், அந்த மேஜிக் ராக் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பெரிய மிராக்கிள். தினம் தினம் நம்ம காலையில் எந்திரிச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா நைட் படுக்கும் போதே பாசிட்டிவா ஒரு பெட்டுக்கு போறதுக்கும் காலையில் எந்திரிக்கும் போது பாசிட்டிவா இது பண்றதுக்கு உண்டான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேஜிக் ராக் அதை வந்து நீங்க எல்லாருமே ரெடி பண்ணி வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மேஜிக் ராக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்றது அந்த ராக்கை வச்சுட்டே கூட நீங்க எழுதுறது அந்த விஷயங்கள்லாம் வந்து பண்ணீங்கன்னா இன்னும் வந்து நீங்க யூனிவர்ஸோட வந்து டக்குன்னு கனெக்ட் பண்ற ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அந்த மேஜிக் ராக்கும் வந்து நீங்க டெய்லி படுக்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மேஜிக் ராக் எடுத்து வச்சுட்டு அதை வந்து பண்ணுங்க. முடிஞ்சா காலையில எழுந்திரிச்சு இன்னைக்கு என்ன நடக்கணும் என்னென்னலாம் வேணும் அப்படிங்கிறதையும் நீங்க அந்த மேஜிக் ராக் வச்சுட்டு வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம், ரைட்? ஸோ முடிஞ்ச வந்து இந்த செஷன்ல கூட இங்க வந்து உட்காந்துட்டு இங்க சொல்லும் போது அதை நீங்க என்ன பண்ணலாம்னா மேஜிக் ராக் வச்சுட்டு கூட நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம், ரைட்? ஸோ வந்து பாத்தீங்கன்னா அற்புதமான விஷயங்கள் இருக்கு. ஸோ நாளைக்கு மார்னிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த மன்னிப்பு பிரேயரோட ஸ்டார்ட் பண்ண போறோம். 7 சக்ராஸ் அப்படி வரும். ஸோ இப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அந்த பிரேயர் ஒவ்வொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பிரபஞ்சத்துக்கு நம்ம ஸ்ட்ராங்கா அச்சீவ் பண்றதுக்குண்டான விஷயங்கள் அடுத்தடுத்து நமக்கு பிரேயராவோ இதாவோ வந்து நமக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாமே நம்ம வரக்கூடிய வாரங்களை வந்து பார்க்க போறோம். ஸோ நாளைக்கு மீண்டும் உங்களை வந்து அடுத்த செஷனில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட். பை. Recording stopped.